ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேமிங் குக்கிங் அண்ட் எண்ட்லெஸ் ஃபன் லேர்னிங் சேனல். இன்னும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானியில் லெகசியில் பார்த்தீங்கன்னா ரோபோட் எஸ்கேப்னு புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல, அதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கன் பண்ணிக்க ஆள் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அண்ட் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவும் நம்ம கூட இருப்பான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோ கொடுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ டே 1 பார்ப்போம். யார் இருக்கா? யாரும் இல்லை. ரெண்டுப்பா இருக்கியாப்பா? வெப்பன் கீ. இங்கே யாராவது இருக்காங்களா? இங்கே ஒரு தனியாக அப்படி நைஸாக ஸ்டார்டிங்லேயே வெப்பன் கீ கொடுத்துட்டானுங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. சரி, கிராண்ட்பாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இந்த கேமை 2 பேரும் போட்டு தள்ளிட்டு நம்ம கெத்த ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓப்பன். இங்கே எதுவும் இல்லை, சந்தோஷம். ஓகே, சவுண்டு போட்டாச்சு. இப்போ கிராணி வந்துடுவா. கிராணி சீக்கிரம் வா டைம் அது. கிராணி சீக்கிரம் வா கிராணி, டைம் ஆகுது கிராணி எனக்கு. யார் லேட் பண்ணிட்டே இருக்காளே. கிராண்ட்பா வந்துட்டான். பாருங்களா, பார்த்துட்டான். என்ன பார்த்துட்டு நீ எப்படி இருக்கலாம்? சென்டர்லேயே ஒரே குத்து. கிராண்ட்பா செத்துட்டான், முட்டி போட்டு செத்துட்டாங்க. சரி, உங்க அண்ணன் நான் வச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். சரி, கிராணி வரலையே. சவுண்டு போட்ட நியாயமாக படி கிராணி வரணும். கிராண்ட்பா வந்திருக்கான். சவுண்டு கேட்டே வரலாம். எதாச்சும் அந்த பக்கம் வந்திருக்கான். யாராவது இருக்காங்களா பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு. நம்மளும் பார்க்கலாம், ஒன்றும் வரல. கிராணி வச்சோமா இந்த கேமில்? கிராணி வச்சோம், பட் இருந்தாலும் வர மாட்டிக்காளே. கிராணி லாக் எதாவது ஆகிட்டாளா? ஐயோ 2 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதே. நம்ம ஒன்றுமே நான் பண்ணல. இதுக்குள்ளே 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, கீழே தள்ளிப்படு, எல்லாத்தையும் எடு. ஓடு. நீ கீழே விழுதேன், காலில் மன்னிப்பு கேளு. ஓகே, கிராணி செஞ்ச பாவத்துக்காக அவன் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தா. அதுக்குள்ளே ட்ராப் போட்டு நம்ம டென்ஷன் ஆகிட்டா. ஸோ எல்லாம் தள்ளி விட்டு அப்படியே எஸ்கேப் ஆகுனா எப்படி? ஏதாவது கிடச்சா எஸ்கேப் ஆக முடியும். என்ன பண்ணணுன்னே தெரிலங்க. ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா அந்த ரூமுக்குள்ளே போய் போடணும், அது மட்டும். இதுலேயும் வந்து லாக் வேறு ஆகுது லெகசினால். புது வெர்ஷன் வச்சுருக்கோம். இதில் மறுபடியும் ஓல்டு வெர்ஷன் பண்ணுறோமா, அது ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கோம். இது ஒரு ஓல்டு வெர்ஷனில் நம்ம எல்லா இதுவுமே பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் நம்ம பழைய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லாம் ஒன்றும் தரல. நீங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்துருங்க. அங்கே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரல அப்படின்னா கொஞ்ச நாளில் இந்த லிங்க் வந்து எக்ஸ்பயர் ஆகிரும், உங்களால் பார்க்க முடியாது. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எதுக்கு லிங்க்கு? யூடியூப் சேனலுக்குள்ளே தானே இருக்கும், உள்ளே போய் பார்த்துருங்களேன். சரி, கிராண்ட்பா வர வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்டு முடிச்சு விட்ருலாம். ஸோ அவங்க 2 பேர் போட்டு தள்ளிட்டு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நானே வந்து தாவியெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். ஸோ இதுக்கு தேவையில்லாமல் உங்களுக்கு டென்ஷன் ஏற்றிட்டு, ஸோ அதனால் முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம். ஸோ போயிட்டா. நம்ம வந்தால் மட்டும்தான் இவ்வளோ இங்கே வந்து வர முடியும். ஸோ இங்கே தான் இருக்கா ப்ளே ஹவுஸ்கி வேஸ்ட்டு. ஓகே, எங்கே என்ன இருக்கோ மீட்டு இது வேஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட. ஓகே,
இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. சரி, காரில் ஏதாவது ஷார்ட் கன் பாட்டு. நம்மள தான் டபுள் பேரல் ஷார்ட் கன்னே இருக்கு, அப்புறம் எதுக்குலாம் ஷார்ட் கன் பாட்டு எனக்கு கொடுத்தாலும் ஒரு லாஜிக்காக கொடுக்க வேண்டாமா? என்கிட்ட எவ்வளோ பெரிய ஷார்ட் கன் இருக்குது, இவனுக்கு டப்பா ஷார்ட் கன்னு ரெடி பண்ணி கோப்பான்னு சொல்கிறானுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்ணுக்கே தெரில. சரி, 2 பேருக்கு போட்டு தள்ளிட்டு ஐயோ கண்ணை காணுங்க. மை காட், ஐ திங்க் கிராண்ட்பா தான் எடுத்திருப்பான். டம்மி பீஸ். சரி, நீ எடுத்துகிட்டு போ, நான் எப்படி எடுப்பேன்னு எனக்கு தெரியாதா? ஸோ பார்த்தீங்கன்னா கிராண்டிங் 2 பேர் போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஸோ அதை கட் பண்ணிட்டேன் அவங்ககிட்ட, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்க ரொம்ப நேரமாக வரல. ஸோ அவங்க வரும்போது ஆன் பண்ணான்னு பார்த்தேன், மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்தோம். இதை எடுத்துகிட்டு இன்னும் வின் சேனல் இருக்குது கெத்து. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணி இங்கே வந்து விழுந்துருக்கு. என்ன பார்க்கையோ இங்கே வந்து விழுந்துருக்கு தனியாக. உள்ளே போயாச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு பயங்கரமாக இருக்குது. வால்யூமில் 0ல் இருக்குது. சவுண்ட் போய் பார்த்தீங்கன்னா அங்கே போகுது. நான் அங்கே நான் இங்கே போகிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஓகே ஐ திங்க் இதுக்கப்புறம் இங்கே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். போய் வந்து பார்த்துருச்சு, அந்த கண்ட ஸ்பைடர் வந்து நம்மளை பார்த்துருச்சு. அது ரொம்ப காமெடியாக இருக்குங்க. இது வந்து அவ்வளோ நிறைய பேர் வந்து இது ரொம்ப டெரராக இருக்குது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப சீன் காட்டுற அளவுக்குலாம் இது ஒன்றும் ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. ஸோ தரப்பேன். வாட், என்னது இது? என்ன கேபினெட்ஸியா? ஆமாம், இது புதுசாக இருக்குது. ஸோ கிராணி கண்டிப்பாக வந்துடுவாங்க. எங்கே இருந்தாலும் பறந்து இங்கே வந்துடுவா. வர சரி, அப்படியே அவ்வளோ அங்கே அனுப்பிவிட்டு என்ன பண்ணலாம், கிராண்ட்பாவுக்கு ஒரு பாயசத்தை போடணும். கிராண்ட்பா எங்கே இருக்கும்? ஐயோ, சரி, கிராணி வந்து உன் கையால் நான் சாகணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டா. அதே அவள் ஆசை இது நம்ம கிடைக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்ட மாரி அதை செஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து கிராண்ட்பாக்கு வந்து உள் மனசு சொல்லணும், கிராணி செத்த உடனே. ஸோ அவனும் வருவான். எங்கடா டேய் பாடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இப்படி தான் டைமை வேஸ்ட் பண்ணுவானுங்க 2 பேரும். ஐயோ, ஆஹா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில. ஸோ போவோம். கேபினெட் கீழே ஏதோ தந்துருக்கானுங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு டோர் மாரி இருந்துச்சுல்ல சின்னதாக, அதுதான் நினைக்கிறேன். ஐ கெஸ் நாங்கள் போய் பார்ப்பேன், எனக்கு தெரில கரெக்டாக. நான் இதான் இது சின்ன டப்பா மாதிரி இருக்கு. ஓகே, எலக்ட்ரிக் காயிலுக்கு நான் எங்கே போவேன்? எங்கேயும் எதுவும் இல்லை. ஐ திங்க் ஃபேன் கிட்ட ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேனை நம்ம ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழவனையும் போட்டு தள்ளிட்டு இது வின்சாண்டில் அங்கே அந்த ஒரு கபோர்டில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து
ஹேமர் எடுத்துட்டோம். ஹேமர் எடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கே தெரில. வீடியோ பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இன்னுமே நம்ம உருப்படியாக ஒரே ஒன்று தான் பண்ணோம். அந்த கேபினெட் கீ எடுத்து திறந்து பார்த்தோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ணல சொல்லிக்கிற அளவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹேமர் அங்கே போட்டு இங்கே வந்து கிராணி வந்துட்டான். அதை எப்படி வரலாம்? ஸோ அவளை போட்டு தள்ளிட்டு ஸோ கிராண்ட்பா வேறு இப்போ வந்துடுவான். இப்போ என்ன வாடா, டைம் ஆகுதுடா டே, வீடியோ வேறு ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குடா. இல்லையும் பாதி கட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வேறு இருக்குது. கிராண்ட்பா வரமாட்டிக்கானே. சரி, நீ வர மாதிரி இல்லை, நான் தான் ஒன்றை தேடி வரணும் போல இருக்குது. வாடா 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 வெண்ண ஐசியூவா. இப்போ நான் தான் ஒன்றையும் கூப்பிட்டேன், ஆனால் ஐசியூ கண்டுபிடிக்குது. அது தெரியாமல் அவன் பாட்டு வந்துட்டுருக்கான். ஸோ எடுத்த ஹேமரை வச்சு ஏதாவது பண்ணும் உருப்படியா. மேலே நிறைய பிளாங்க் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமர் மேலே எடுத்துகிட்டு வந்து பிளாங்க் உடச்சிட்டு கட்டிங் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து இந்த முக்கியமான வேலை. ஸோ இதை உடச்சா இருக்கிறாங்கக்கா ஒன்று கிடச்சிருக்கு. இது வேறு நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு தள்ளுதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். சூப்பருங்க. கேம்னால் இப்படி தான் இருக்கணும், த்ரில்லிங்காக. கிராணி வந்து ரீஸ்பான் ஆகிட்டா. சவுண்டு நல்லாவே கேட்குது. இவ்வளோ ஷார்ட் பண்ணி கூட 10 நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு. 15 மினிட்ஸில் முடிப்போமாங்கிறது ரொம்ப டவுட்டாக இருக்குது. சரி கிராணி டக்குன்னு வா. ஐயா கீழே அங்கே இருந்திருக்கா, ஆசமாக போனவன். இது கிராண்ட்பா வந்துட்டு எதிரில் வரணும், பண்ணு தான். அங்கே இருக்கா, இந்த ரூமில் இருக்கா, இந்த ரூமில் இருக்கா. இந்த கதவை வந்துட்டு இருக்கான் என்ன அம்மா கீழே இல்லை. இப்போ ஆன் பண்ணணும்ல, புதிய பொருள் எடுக்கணும். ஆமாம். பார்த்தீங்கன்னா எங்கள் கிராண்ட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேய் வேறு இருக்குது, இந்த கொண்டை டெடி பேர் இங்கே இருக்குங்க. அதனால கொஞ்சம் டஃப்பாக கொடுத்துருக்கானுங்க. டெடி பேர் இங்கே இருக்குல்ல. இந்த காக்கா பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கு, நம்ம அப்படி இங்கே போக வேண்டியதான். ஸோ இது புதுசாக இருக்குங்க, இதுவும் தெரில. பட் புதுசாக இருக்க எல்லாத்தையுமே நான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு அந்த அங்கே தான் வைக்க போகிறேன். எங்கே வைக்க போகிறேன்னு எனக்கே தெரில. இங்கே போவோம் பார்த்து. இங்கே எதுவும் இல்லை. கிராணி வர வச்சிடலாம். எலக்ட்ரிக் பேட்டன் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ரோபோட்டுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா புதுசாக இருக்கல பேர், அதனால சொல்கிறேன். ஏண்டா பேர் புதுசானா இது ரோபோட்டாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அது என்னது எவ்வளோமா கிராண்ட்பா வயசுக்காக வரணுமா இவ்வளோ தூரம். சாப்பிடுவாங்க போடுறாங்க இருக்கு, என்னென்ன பண்ணிதான் தெரியல. ஸோ இங்கே மேலே வந்து பார்த்தா கேசோலின் கேன் வேஸ்ட்டு. மாஸ்டருக்கு இதெல்லாம் தேவையே இல்லைங்க நம்மளுக்கு. கீழே புதுசாக ஒன்று இருந்துச்சு, அது வந்து நம்மளுக்கு தேவை. கிராண்ட்பாவோட வேஸ்ட் வச்சுருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஓகே கீழே போகலாம். கிராண்ட் பேஸ் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் பையன் 2 பேருமே வந்துடுவானுங்க. கிராணி சவுண்டு கிட்ட வரும், கிராண்ட் பையன் இவன் அவன் வீட்டு போட்டு வருவான். எப்படி வாடாடி வாடா என்ன வரமாட்டீங்க. 15 நிமிஷம் தாண்டிடுச்சுங்க வீடியோ, ஒன்றுமே பண்ணல இன்னும். I see you. I see you. வாணி பார்த்தீங்கன்னா வந்துட்டா. அவன் வந்தோடனே நான் வந்து கிளம்பிட்டேன். நான் அவளுக்காக தானே வந்தேன். ஸோ 2 பேரும் மறுபடியும் ஒரு பாயசத்தை போட்டு விட்டு ஏமா முடிச்சிடலாங்க சீக்கிரமாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஹேமர் எடுத்து அந்த காக்கா கிட்ட ஒரு இன்னொரு சின்னதாக ஒரு செல்ஃப் மாரி இருக்கும், அதை பிளாங்க்லாம் போட்டு அடைச்சி வச்சுருப்பானுங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உடச்சி அதுக்கு வந்து ஸ்பெஷலுக்கு எடுத்துட்டோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் எஸ்கேப்புக்கு பெருசாக எதுவும் பண்ணிக்கல. வீடியோ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ என்ன பண்ணுறேன் எனக்கே தெரிலங்க. மெசேஜ் வர அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது சும்மா என்ன பண்ணுறதே தெரில. அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த கேமில். ஆக்சுவலி இப்போ ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்னா 16 மினிட்ஸ்னால் ஓகே. ஈஸி மோடுக்கு 16 மினிட்ஸ் தான் நல்லாவே இல்லைங்க. ஸோ பார்ப்போம். வேன் பாஸ் வேஸ்ட் தானே, நீ எதுக்கு வந்த? அவனே வரல, அவன் வேஸ்ட்டுக்கு அவனே வரல. சீக்கிரம் வா 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 டைம் ஏய் ட்ராப்பை போர்டு பார்ப்போம். இது வேறு போகவும் செய்யாது அந்த எண்டுக்கு. ஒருத்தி நடு ரோட்டில் நாய் வந்துட்டான் பாரு தலைங்க. இப்போ ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு மேலே பறக்க வேண்டியதுதான். கிளிங் சீக்கிரம் எல்லாரும் கிராண்டிக்கு ஒரு பாயசத்தை போட்டு விட்டுற வேண்டியதுதான். வாணி சீக்கிரம் கிராணி, டைம் ஆகுதுல்ல. அவனுக்கு நிறைய வேலை இருக்குது, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. ஐயோ 20 மினிட்ஸ் ஆக போகுதுங்க, இன்னும் நம்ம எஸ்கேப் ஒன்றுமே பண்ணல. ராணி வரலன்னா அவன் டென்ஷன் ஆகிட மாட்டேன். ஓகே ஆஹா ஐயோ இது என்னடா இது? ராணி வேறு வந்துட்டு இருக்காளே. ஐயோ குத்து பாவாட்டி கிராணி. ஏய் கிராணி வேர் ஆர் யூ, கம் ஹியர். சவுண்டு போடுறேன். இவன் மண்டையில் பார்த்தீங்கன்னா முடி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கே. போகும்போது ஜிலட் கார்டு வச்சு சேவ் பண்ணிட்டுருக்கான். இவனுங்க கையை கட்டிட்டு படுத்துருக்கான். ஸ்பெஷல் கீ டென்ஷனே தான் என்ன. இந்த ட்ராப்பு வேறு, ட்ராப்பில் கிராணி மண்டையை தான் போடணும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எதுனா கீழே வர மெண்டல் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கிராஸ் போ இல்லைனா கன்று. இப்போ கிராஸ் போ தான் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போது என்னடா அதை தப்பாக பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ராங்குலேஷன் டாட் இருந்துச்சு. ஸோ அதான் எடுக்கிறதுக்கான ஓகே அது எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறேன். மேலே போயிட்டு அது ஸ்பெஷல்லாம் போட்டால் கூட ஒரு ஸ்பைடர் இருக்கும், அது மூடி விடணும் இல்லை கொல்லணும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ரோபோட் எஸ்கேப் பண்ணக்கூடிய இடம். இதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்பானுங்க, புதுசாக இருக்கிறதெல்லாம் இங்கே தான் வந்து மாட்டணும். ஸோ அப்புறம் எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்துட்டு இது ஒரு பண்ணி விடுவோம். ஐயோ நாசமாக போச்சு. இனிமேல் நான் என்ன பண்ணிட்டு போடல. ஸோ பார்த்தீங்கன்னா
கிராஸ்போ அங்கே போய் மாட்டிக்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கன்னை வச்சு போட்டு தள்ள போகிறோம். அதனால் சரி ஷார்ட் கன் வச்சு போட்டு தள்ள போகிறோமான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஏன்னா இது கொஞ்சம் டெரரு. ஸோ மூடி விட்டுறலாம், எதுக்கு நம்மளுக்கு வம்பு. ஷார்ட் கன் வச்சு போடுறோன்ற எதுவும் வேணால் ரீலோட் பண்ணிடலாம். ஏன்னா விருந்தாளிகள் வந்து மேலே வந்தாலும் வருவாங்க. விருந்தாளிங்களுக்கு வெறுமையை நம்ம அனுப்பக்கூடாதுல்ல, விருந்தாளிகள் எதாவது கொடுக்கணும்ல. ஸோ வர மாரி இல்லை, சவுண்ட் கேட்குதே. வரவாட மாட்டாளா எங்கள் ராணி? ஐசியோவா? அவன் எனக்கு தொங்கிட்டு இருக்கான் செவத்துக்குள்ளே. செவத்தை பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கிராணி வந்து கன்ஃபார்ம் வந்துடுவான். ஷுவர், 100% ஷுவர். சவுண்டு நிறைய போட்டிருக்கோம், கண்ணால் சுட்டுருக்கோம். இப்போ கிராண்ட்பா வேறு போட்டு தள்ளியிருக்கோம். அண்ட் இப்போவும் பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றுற மாரி ஒரு சவுண்டை போட்டிருக்கோம். ஸோ இது தானாங்க ஆகணும். கிராண்ட்பாவை தள்ளி விட்டுட்டு வர்றா, இல்லை வெறி போட்டு தள்ளிட்டு ஓப்பன் பண்ணு. இது புதுசாக இருக்கே, புதுனா இப்போ அங்கே தான் இங்கே எதாவது வச்சு வைப்போம். எதுக்கு எங்கே வைக்கன்னு தெரில. இங்கே வைப்போமா? இங்கே எலக்ட்ரிக் இங்கே வச்சாச்சு. பட்டன் இங்கே வச்சு எதுக்கு இன்னும் நிறைய நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேட்ரேஜ் கொடுத்துருக்காங்க, கன்னோட கேட்ரேஜ், அதான் ஆமோ. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் பார்த்தோம்ல, எலக்ட்ரிக் ஒயரா ஏதோ ஒன்று, அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு இது பார்த்தோமோ, ஒரு கீ மாதிரி நம்ம கீ வேணுமா என்னன்னு தெரியல. எலக்ட்ரிக் பேட்டன் இது எடுத்துப்போம். இதுவும் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ரோபோட் எஸ்கேப் தான். ஷுவரு, 100% ஷுவர். இதே மேலே போட்டுட்டு அந்த சாவியும் எடுத்துகிட்டு, சாவி எடுக்க வேண்டாமா? ஸோ இந்த பேட்டரி வச்சு தான் அமுக்கணும். சாவி எடுக்கலாம், இதை பற்றி அமுக்குனா அது டக்குன்னு அமுக்கிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே மேலே போக வேண்டியதான். சாவி எடுக்கலாம்னு நினச்சேன். ஓகே, இதில் என்னது வெயிட் வைக்கணுமா? சரி, அப்போ இங்கே தாங்க இது கேட்குது அப்போதுலேருந்து. இது கொடுத்தாச்சு, கெத்து கொடுத்தாச்சு. ஐ நீட் டு ரீசார்ஜ் த பேட்டன். ஓஹோ, அதிலேருந்து நம்ம வந்து அம்மா டக்குனு இது பார்த்தோன்னே பேய் நினச்சிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா மறுபடியும் அதுக்கு சார்ஜ் கொடுத்துட்டு வேறு எதாவது கேட்டாங்களா? ஞாபகம் இல்லையே, இவ்வளோ தான் நினைக்கிறேன். டோர் ஏதோ ஓப்பன் பண்ணி சொல்லிடுவாங்களோ டக்குன்னு. இதுக்கும் சார்ஜ் கொடுத்துட்டு, இதுக்கெலாம் நம்ம சார்ஜ் கொடுத்துட்டோமே ஆல்ரெடி. கொடுக்கலையா? அவ்வளோதாங்க, 4க்கும் சார்ஜ் கொடுத்தாச்சு. ஐ காண்ட் எஸ்கேப் எட்டா. வேறு என்ன இருக்குது? எதோ இருக்கா? என்ன இது எப்படி பிடிச்சிட்ருக்கு? நாசமாக போயிருந்தேன். எல்லாமே முடிச்சிட்டேங்கண்ணா, வேறு இன்னும் ஒன்றுமே இல்லை. மேலே ஏறி ஓகே, அவ்வளோதான். சாங்கெலாம் போட்டு கெத்தா பண்ணிடுறாங்க. கட்சி சூப்பராக இருக்குங்க இது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக ஸ்பேஸுக்கு போகிறோம். ஸ்பேஸுக்கு சாவலாக இருக்குங்க. என்ன கான்செப்டே தெரில. எப்படியும் இந்த எஸ்கேப் வந்து 25 மினிட்ஸில் முடிச்சிட்டோம். ஸோ எண்டு போட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதேமாதிரி நல்ல வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.